வெல்கம் பேக் டு டிகே காமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்கி படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இனி வர போகிற தமிழ் படத்தில் 3 படத்தோட அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கி 2898 AD இந்த படத்தை டேரக்டர் நாக் அஸ்வின் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க. அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன், கமல்ஹாசன் இவங்களாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெய்லரை நான் பார்க்கும்போது இந்தியன் சினிமா மாதிரியே இல்லை, ஹாலிவுட் படத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டாக பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட VFX எடிட்டிங்லாம் தரமாக பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறனால இந்த படத்துக்கு ஹைப் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் இருந்ததா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த படம் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த படம் வந்து டிஃப்ரெண்டா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இனி ரிலீஸ் ஆக போற தமிழ் படத்துல 3 படத்தோட அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்டா நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, காஞ்சனா படத்துல இருந்து 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 3 படத்திலும் ஆக்டர் லாரன்ஸ் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா இது வந்து அவரோட சொந்த படம்னால. இப்போ என்னன்னா, காஞ்சனா 4 நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு லாரன்ஸ் அவரே அஃபிஷியலா சொல்லிட்டாரு. இந்த காஞ்சனா 4 வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தா யாருமே பார்க்க போறது இல்லை. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி இருந்தா மட்டும் அந்த படமே ஆடியன்ஸுக்கு பிடிக்குது. இந்த காஞ்சனா படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டோரி இல்ல. அப்ப டிஃபரெண்டா எடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படி டிஃபரெண்டா எடுத்தாங்கன்னா காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 இந்த 3 பார்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ராகவா லாரன்ஸ் அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கும். அதுக்கப்புறமா முர்னால் தாகூர் காஞ்சனா 4 படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னு உண்மையை தெரியல. ஒருவேளை காஞ்சனா 4 படத்தில் நடிச்சாங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா சீதாராமன் படம்லாம் பாத்தீங்கன்னாலே அவங்களோட ஆக்டிங்கே வந்து அவ்வளோ கியூட்டா இருக்கும். காஞ்சனா 4 படத்தில் நடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் கொடுக்கணும். இந்த கேமியோ ரோல் மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பயங்கரமான ஒரு நடிகை. அவங்க காஞ்சனா 4 படத்தில் நடிச்சாங்கன்னா தமிழ் படத்தில் நடிக்கிற காஞ்சனா 4 படம் தான் ஃபர்ஸ்ட் படமா அவங்களுக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, கங்குவா. இந்த படத்தை டைரக்டர் சிவா அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் சூர்யா அவர் தான் நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா சூர்யா அவரோட படமே ரிலீஸ் ஆகல. கடைசியா விக்ரம் படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தனிப்படமா எந்த படமும் சூர்யா அவருக்கு வரல. அதனால சூர்யாவோட ஃபேன்ஸா ரொம்ப ஃபீலிங்கா இருக்காங்க. அதனால கங்குவா படத்துக்கு ரொம்ப ஹைப் அதிகமா இருக்கு. கங்குவா படத்துல இருந்து கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ஒரு கிடைச்சிருக்கு. இப்போ என்னன்னா, கங்குவா படத்துல இருந்து அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த வருஷத்தோட தீபாவளிக்கு கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அபிஷியலா என்ன சொல்லலாம், ஆனா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சூர்யா அவரோட ஃபேன்ஸா ரொம்ப குஷியா இருக்காங்க. 2D 3D அந்த மாதிரியான ஒரு படமா இந்த கங்குவா படம் இருக்க போது. இந்த படம் வந்து சூர்யா அவருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது இந்தியன் சினிமாவே அலற விடுற ஒரு படமா இந்த கங்குவா படம் இருக்கும். அடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, விடாமுயற்சி. இந்த படத்தை டைரக்டர் மகிழ் திருமணி தான் எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்துல தல அஜித் அவர் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட்டும் வரல. தல அஜித் அவர் நடிக்க போற படத்துல இருந்தே டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனா நடிச்சிட்டு இருக்க படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரல. மேபி ஃபேன்ஸுக்காண்டி சர்ப்ரைஸா வச்சிருக்கலாம். அதுக்குன்னு ஒரு அப்டேட்டாக விடாம இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கேன்னா, விடாமுயற்சி படமும் இந்த வருஷத்தோட தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியல் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சூர்யா அவரோட ஃபேன்ஸும் அஜித் அவரோட ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சோசியல் மீடியா சண்டை போட்டு இந்த வருஷத்தோட தீபாவளிக்கு நாங்க தாண்டா அப்படின்னு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கல்கி ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம 3 படத்தோட அப்டேட் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 3 படத்துல எந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.